Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக மதுரை போகிறதா பிளான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து என் கூட பிறக்காத ஒரு அக்கா அவங்களோட ஊருக்கு போகிறோம். அது என்ன ஊர், என்ன எப்படி போகிறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். என்னோடய மேக்கப்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த அக்காவும் அவங்களோட சிஸ்டரும் பைக்கில் வந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் பைக்கில் போனேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் வந்து உள்ளே வராதனால நாங்கள் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டேட் பஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பஸ் மாறி போகிற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். இங்கேருந்து பரமக்குடி போயிட்டு பரமக்குடிலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் வந்து இளையாங்குடி போகிறோம். ஸோ அந்த அக்காவோட ஊர் வந்து இளையாங்குடி தான். சுடிதார் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஊருக்கு தான் போகிறோம். ஒரு ஜுவல் விஷயமாக போகணும். அந்த வேலைகள் எதுவுமே எங்கே நடக்கலை. ஸோ அதுலேருந்து அப்படியே நாங்கள் நகை கடைக்கு போயிட்டு நகை பார்த்துட்டு நகை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போனோம். ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் வீட்டில் அவங்க அம்மாவே காணோம். ரொம்ப நேரம் நாங்கள் தேடிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி கொல்லை பக்கம் இருந்தாங்க. இந்த அக்கா பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அக்கா. என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர் தான். பட் அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே கிடையாது எங்களுக்குள்ளே. ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எனக்கு என்ன வேணாலும் அவங்களும் பண்ணுவாங்க, நானும் அந்த அக்காக்கா என்ன வேணால் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பாண்டிங் தான். அவங்களோட சிஸ்டரும் அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் போயிட்டு அப்படியே அந்த அக்காவுக்கு ஸ்லிப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் வாங்கிட்டு அவங்க மாமனாருக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினாங்க. எல்லா ஸ்லிப்பரு ஜுவல் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஏதோ ஒரு கடை, அந்த கடை பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இளையாங்குடி தான் அந்த பரோட்டா கடை. டீயுமே அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நீங்கள் இளையாங்குடியில் அந்த கடையில் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன கடைன்றதை எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம். இதுதான் அந்த அக்காவோட வீடு. ஸோ போயிட்டு நாங்கள் வெளியில் எல்லாமே அழகாக பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. பின்னாடியுமே பூச்செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. போயிட்டு அந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து கதைலாம் பேசிவிட்டு அந்த அக்கா அவங்களோட ஃபேமிலி மேட்டர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு திருப்பியும் பேக் நாங்கள் அங்கேருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வரும்போது சரியான மேகமாக இருந்துச்சு. மழை வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அடுத்த ஸ்டாப்பில் வந்து சரியான மழை பெஞ்சிச்சு. அங்கேருந்து அப்படியே நாங்கள் மணமறைக்கு வந்துட்டோம். பார்த்தா ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. சூப்பராக அந்த வியூவை அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 5:10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். வரவழில பஸ் ஸ்டாண்டில் சூப்பரான ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் ரெசிபி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அத்தோ வாங்கிட்டு வந்தார். அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா அந்தபடியாக அன்றைக்கி வந்து அந்த டே சூப்பராக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பவித்ரா.